வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ற ஆப்ஷன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதை பத்தி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பர்டிகுலரா கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்றது வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல எப்படி நம்ம கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ கோட்டாக் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டும் இருக்குது. அதே மாதிரி ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டும் இருக்குது. உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ பர்டிகுலரா அந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எல்லா கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. பர்டிகுலரா உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு வீடியோல நான் அப்ளை பண்ண போற கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டுக்கு தான் நான் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் டைப்லயும் உங்களுக்கு கிடைக்கும், விசா டைப்லயும் கிடைக்குது. இந்த கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு ஜாயின் ஃபீ மட்டும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெனிவல் ஃபீ வந்து 500 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்றதா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு வந்து தேவைப்படுறதுனால நான் இதை அப்ளை பண்றேன். நீங்க வந்துட்டு உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்க பர்டிகுலரா அந்த கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர் அப்புறம் லோன் ஆஃபர் பத்தின டீடைல தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் ஜாயினிங் ஃபீ வந்து 0 தான். ரெனிவல் ஃபீ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 449 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட்டாக உங்களுக்கு 500 ரூபாய்க்கு ஒர்த்தான ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கார்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த கார்டு உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு உங்கள் கைக்கு ரிசீவ் ஆன வித்தின் 30 டேஸ்க்குள்ளே இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராசரி அப்புறம் டைனிங்கில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 12 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்தியன் ஆயிலில் நீங்கள் அதிகமாக ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஒர்த்தபுளான கிரெடிட் கார்டாக இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷனில் நீங்கள் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதில் 5% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4% வந்து டிஸ்கவுண்ட், 1% வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். அதாவது நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது அதில் 1% சர்சார்ஜஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். அது போக 4% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. டோட்டலாக 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் யுவர் கார்டு அப்படின்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு கீழே 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கெட் ஓடிபி வந்து கொடுத்ததுமே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ண சொல்லிப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டில் உங்களோட நேம் எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்யூனிகேஷன் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்க. உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இமெயில் ஐடி வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து ஃபில் பண்ணணும். இதில் நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, ரிட்டையர் பர்சனா, ஹோம் மேக்கரா இல்லை ஸ்டூடெண்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு டெலிவரி அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கிறதுனால என்னோட அட்ரஸ் எல்லாமே ஃபெச் ஆகி இங்கே வந்து காமிக்குது. உங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஒரு நார்மல் அக்கௌண்ட் எதுவுமே இல்லை ஏற்கனவே உங்ககிட்ட கோட்டாக் பேங்க்ல கிரெடிட் கார்டும் இல்லை அப்படின்னா அந்த அட்ரஸை வந்து மேனுவலாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட்டும் இருக்குது, ஆல்ரெடி என்கிட்ட கிரெடிட் கார்டும் இருக்குது. அதனால என்னோட அட்ரஸ் எல்லாமே ஈஸியாக ஃபெச் ஆகி இங்கே வந்து காமிக்குது. இதில் உங்களோட கார்டு டெலிவரி அட்ரஸை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை 2யும் டிக் பண்ணி விட்டுட்டு ஐ அக்ரி வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் ஆயிருச்சு. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து கோட்டாக் பேங்க்லேயே 3 கிரெடிட் கார்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ 4வது அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரெடிட் கார்டுக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இப்போ தான் வந்து இந்த கார்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீடியோ கேவிசி வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். அப்புறம் உங்களோட அட்ரஸ் டீடைல் ஃபில் பண்ணணும். அப்புறம் உங்களோட கேஒய்சி ஆதார் கார்டை பேஸ் பண்ணி உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணி அந்த கேஒய்சி
எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ கேவிசியும் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மகிட்ட ஆல்ரெடி வந்து கிரெடிட் கார்டு இருக்குது, பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஆல்ரெடி நம்மளோட கேவிசி எல்லாமே பண்ணி அவங்ககிட்ட வந்து ஸ்டாக் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேவிசி எதுவுமே வந்து கேட்காம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன் நம்பரை வந்து ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸில் போட்டு நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து பாருங்கள் 4 ஏப்ரல் 25. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட அப்ளிகேஷன் நம்பர். என்னோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் வந்து இருக்குது. ஸோ வித்தின் 2 டேஸில் ரிசல்ட் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு மெயிலும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளுக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவலும் ஆகலாம், இல்லைனா ரிஜெக்டடும் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை அப்ரூவ் ஆச்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து அதை வந்து அப்டேட் எடுத்து பண்ணுறேன். உங்களுக்கு கொட்டாக் பேங்க்ல கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்களும் இப்போ வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் கொட்டாக் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகும் அப்படின்னு வந்து தோணுச்சுன்னா இப்போதைக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஹை அப்ரூவல் ரேட் கொண்ட கிரெடிட் கார்டு லிஸ்ட்டில் இது வரும்போது உங்களுக்கு அப்டேட் எடுத்து பண்ணுறேன். அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகாமல் கூட இந்த கார்டு வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து என்கொயரி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் அப்ளை பண்ணாதீங்க. 1 மந்த் ஆஃப்டரில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு என்கொயரி வந்து கம்மியாயிரும். அப்போ உங்களுக்கு கார்டு வந்து ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கார்டு என்கொயரி கம்மியாக இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் மஹிந்திரா பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதில் வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வந்து கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து ஈஸியாகவே அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணி வாங்கின எந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கும் நான் இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்ணது கிடையாது. எனக்கு டைரெக்டாக தான் வந்து அப்ரூவ்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.